உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 63:8, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இயேசுவையே தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். அதுவும் ஆத்துமாதான், உங்கள் ஆத்துமாதான் தொடர்ந்து அவரை பிடிக்க வேண்டும். அப்படி பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஆத்துமா, அப்போ தேவனுடைய வலது கரம் வரும். உங்களுக்காக தேவனுடைய வலது கரம் வந்து உங்களை தாங்கும். சரிங்களா? உங்களுடைய பிரச்சனைகளில் எல்லாம், உங்கள் வியாதிகளில் எல்லாம் தேவனுடைய வலது கரம் வந்து உங்களை தாங்கும். அதனால் கவலைப்படாதீங்க. அவர் உங்களை தாங்குவார், தொடர்ந்து தாங்குவார். நீங்கள் தொடர்ந்து உங்கள் மனதளவில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவரும் தொடர்ந்து வலது கரம் கொண்டு தாங்குவார். ஆனால் அவரை கை வச்சு பிடிக்க முடியாதுல்ல. அவர் ஒன்றும் மனிதனாக நம்ம பக்கத்தில் வந்து நிற்கலை. அப்போ கை வச்சு பிடிக்க முடியாது, கை வச்சு அவரை பற்றி கொள்ள முடியாது. அப்போ எப்படி பிடிக்க முடியும்? அவரை மனதை வச்சு தான் பிடிக்க முடியும். மனசு நல்லா வச்சு, முழு மனசையும் வச்சு பிடிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா நினச்சிக்கோங்களேன், அவர் உங்களுக்கு தாங்க ஆரம்பிச்சிடுவார். அவருடைய வலது கரம் இருக்குல்ல, அவருடைய வலது கரம் உங்களை தாங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? வாயார போற்ற வேண்டும், அப்படியே வாயார புகழ வேண்டும், அப்படி இல்லை, நல்லா மனதார புகழ வேண்டும், மனதார போற்ற வேண்டும். அவரை அவருடைய எல்லாத்தையுமே முழு மனசோடு அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, அவரை நீங்கள் பற்றி கொண்டால் அவர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பாருங்க. அவ்வளோதான். வேறு ஒன்று ரொம்ப ஈஸி தான். முழு மனசு வச்சுக்கோங்க, அவர் மேலே முழு மனசை வச்சுடுங்க. அவர் வந்து உங்களை தாங்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். நீங்கள் குரங்கு பார்த்துருக்கீங்களா? அது குட்டியாக தான் சுமக்குதுங்க. குட்டி தான் அதை பிடிச்சிக்குது. அது எங்கே குரங்கு வந்து போயிட்டே இருக்கும், மரம் ஏறும். ஆனால் அந்த குட்டி என்ன பண்ணும்? அவங்க அம்மாவை டைட்டாக பிடிச்சிக்கும். அது மாதிரி தான் நாம் என்ன பண்ணோம்? மனதார அவரை பற்றி கொள்ள வேண்டும், மனசார அவரை பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் உங்கள் வியாதியில் உங்களை தாங்குவார், உங்களுடைய கஷ்டத்தில், உங்கள் வறுமையில் அவர் தாங்குவார். நீங்கள் 1 சாமுவேல் 1:13 பாருங்களேன். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. மனசுக்குள்ளே இருந்து ஜெபம் வந்துச்சு. அன்னாளுடைய ஜெபம் மனசுக்குள்ளே இருந்து மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் உதடு அசைஞ்சிச்சு, சத்தமே வரல. நீங்கள் 1 சாமுவேல் 1:12 எடுத்து படித்து பாருங்கள். ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். என்ன, இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுது, சத்தமே வரலையே அப்படின்னு அந்த பிரதான ஆசாரியன் அன்னாளுடைய வாயையே பார்த்துட்டு இருந்தான். இது எப்படி இந்த சத்தம் எனக்கே கேட்கலையே, இவ பண்ணுற ஜெபம் எப்படி கூரையை தாண்டும் தான் நினச்சான் ஏலி. நீங்கள் பாருங்களேன், 1 சாமுவேல் 1:19 பாருங்களேன். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். குழந்தைய கொடுத்துட்டார். குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட அண்ணாள். ஆனால் அவள் மனசுக்குள்ளேருந்து ஜெபம் வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு? தேவன் நினைத்தருளினார். நினச்சி பார்த்தாரா, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, கொடுப்போம், தாங்குவாருங்க அவங்கள. நீங்கள் மனதார எது செய்தாலும் தேவனை மனதார புகழுங்க. மனசுக்குள்ளேருந்து அந்த ஜெபம் வரணும், மனசுக்குள்ளேருந்து துதி வரணும். மனதளவில் அவரை பிடிச்சிக்கோங்க. அப்படி நீங்கள் பிடித்து கொள்ளும்போது, அப்படியே பற்றி கொள்ளும்போது, விடாப்பிடியாய் நீங்கள் உங்கள் மனதார நீங்கள் அவரை பிடித்து கொண்டால் அவர் என்ன பண்ணுவார்? உங்களை வலது கரம் கொண்டு தாங்குவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க உங்களை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறாங்க, விடாப்புடியாய் உங்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. கையை வைத்து பிடித்துக்கல, மனதை வைத்து பிடிச்சிக்கிறாங்கப்பா. அவங்க ஆன்மா உங்களை பற்றி கொண்டிருக்கிறது.
அதனால் நீங்கள் உங்கள் வலது கரத்தை கொண்டு உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பத்தை தாங்குவீங்க, அவங்க வேலையை தாங்குவீங்க, அவங்க வியாபாரத்தை தாங்குவீங்க, அவங்க பிள்ளைங்களை தாங்குவீங்க. அப்பா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஏந்துவீங்க, சுமப்பீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனுஷனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். சாமி, அடித்து உரைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்வது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3ஆவது தடவை கூட இந்த பூமிக்கு சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. இங்கே தங்குவீங்க. 1000 வருடம் இங்கே தங்குவீங்க. 1000 வருடம் இங்கே ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.